வசந்தம் சொந்தங்களுக்கு இனிமையான வணக்கம். மீண்டும் ஒரு மலரும் பூமி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த மலரும் பூமி நிகழ்ச்சியினூடாக வாரம் நாங்கள் விவசாய திணைக்களத்தோடு இணைந்து எங்களுடைய விவசாயிகளுக்கும் நேயர்களுக்கும் பல்வேறு விவசாயம் சம்பந்தமான பல தகவல்களை உங்களுக்காக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரமும் 2 முக்கியமான விடயங்கள் பற்றி உங்களோடு கலந்துரையாட போகின்றோம். ஒன்று இயற்கையாக தயாரிக்கப்படுகின்ற சேதன பசலை, இன்னொன்று அசோலா என்று சொல்லக்கூடிய ஒரு தாவரம் பற்றியதான முக்கியமான முழுமையான விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வடமாகாணத்திலே சேதன உரங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டங்கள் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதிலே முக்கியமாக 10 விதமான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதிலே முதலாவது திட்டமாக ஊட்டமூட்டிய சேதன பசலை தயாரிப்பதற்கான திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அந்த ஊட்டமூட்டிய சேதன பசலை என்று சொன்னால், நாங்கள் சாதாரணமான சேதன பசலையை பயன்படுத்துவமாக இருந்தால் அந்த சேதன பசலையில் 1 வீதம் நைதரசன் காணப்படும். இந்த ஊட்டமூட்டிய சேதன பசலை என்று சொல்லிக்கல அதில் நைதரசன் அளவு நாங்கள் 5 வீதமாக அதிகரிக்கக்கூடிய மாதிரி காணப்படும். அதே போல் பாஸ்பரஸ், பொட்டாஸ் போன்றவற்றின் அளவையும் அதிகரிப்பதற்குரிய செயற்பாடுகளை மேற்கொள்வதன் ஊடாக ஊட்டமூட்டிய சேதன பசலையை நாங்கள் தயாரிக்கலாம். இவ்வாறான சேதன பசலையை தயாரிக்கின்ற யாழ் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 5 விவசாயிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்குரிய கொட்டைகள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி வடமாகாணத்தில் 5 மாவட்டங்கள்லேயுமே இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதில் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம், இந்த விவசாயிகளுக்கான மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களாலான உதவிகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இந்த சேதன பசலை தயாரிப்பதற்குரிய மல்டி சோப்பர் என்கின்ற துகளாக்குகின்ற இயந்திரம். இந்த துகளாக்குகின்ற இயந்திரங்களை நாங்கள் பயன்படுத்தினோம் என்று சொன்னால், எங்கள்கிட்ட கிடைக்கிற பச்சை இலகுலைகளை தூள்களாக்கும் பொழுது அந்த துகள்கள் இலகுவில் உக்கக்கூடிய மாதிரி காணப்படும். அப்போ இலகுவில் உக்கக்கூடியதாக காணப்படும் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த கூட்டுறவை தயாரிக்கிறதுக்குரிய காலமானது குறைவாக காணப்படுது. அந்த வகையிலே நாங்கள் இந்த மல்டி சோப்பர் என்கின்ற சொப்பர் இயந்திரம் மற்றும் ஏனைய உபகரணங்கள், இந்த டேர்னர், அதே மாதிரி அந்த தயாரிக்கப்பட்ட சேதன பசலையை நாங்கள் அரிச்செடுக்கணும். அரிக்கிறதுக்கும் கூட நாங்கள் இயந்திரமாக்கப்பட்டு கிரேடர் என்கின்ற ஒரு இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறான இயந்திரங்களை நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்குவதோடு பிரதேச சபைகள், எங்கள் யாழ் மாவட்டத்திலேயும் மற்றும் ஏனைய மாவட்டங்களில் காணப்படுகின்ற பிரதேச சபைகள், இந்த சேதன உற்பத்தியில் ஈடுபடுகின்ற பிரதேச சபைகளை இந்த திட்டத்திலே உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கும் இவை வழங்கப்படுகிறது. விவசாயிகளை பொறுத்தவரையில் உற்பத்தி அளவு அதிகரிக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விடயம்தான். இருந்த பொழுது அதுக்கு மேலதிகமாக விவசாயிகளுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. மக்களுக்கு வழங்கப்படுகின்ற உணவானது ஆரோக்கியமானதாக காணப்பட வேண்டும். இல்லைன்னு சொன்னால், நாங்கள் இப்போ கடந்த காலங்களில் இலங்கையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், உணவு கால்வாயிலே ஏற்படுகின்ற புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆக்கள் கூடிய அளவு காணப்படுகிறார்கள். ஒரு புற்றுநோயாளரை நாங்கள் பராமரிக்கணும் என்று சொன்னால் அவருக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் ரூபாய்க்கு மேலே செலவாகிறதுன சுகாதார திணைக்களத்தின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றது. அந்த வகையில் நாங்கள் அங்கண்ட மக்களின் ஆரோக்கியத்தை பேணுவதற்காகவும் கட்டாயமாக நாங்கள் இந்த சேதன விவசாயத்தில் ஈடுபட வேண்டியது காலத்தின் கட்டாயமாக காணப்படுகிறது. நாட்டின் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தற்போது முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் கூட்டுறவு தயாரிப்புக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் அரசாங்கத்தினாலும் மாகாண விவசாய திணைக்களத்தினாலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கூட்டுறவு தயாரிப்பு திட்டங்களில் வர்த்தக ரீதியில் கூட்டுறவினை தயாரிப்பதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே புலோலி விவசாய பொதுநாசிரியர் பிரிவிலே, கெரடாவில் கிழக்கு கிராம சேவையாளர் பிரிவிலே இந்த உதவி திட்டம் நடைமுறைப்படுத்தி வருகிறது.
அந்த வகையில் அந்த பயனாளிக்கு கூட்டெரு தயாரிப்பதற்கான கொட்டகை மற்றும் இயந்திர உபகரணங்கள் வழங்கப்பட்டு அவரின் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் செயற்பட்டு வருகின்றது. வர்த்தக ரீதியிலே கூட்டெருவினை தயாரிக்கும் போது குவியல் முறையில் தயாரிப்பது பொருத்தமானதாக அமையும். அத்துடன் நாங்கள் வர்த்தக ரீதியிலே கூட்டெருவினை தயாரிக்கும் போது உரிய போசனை பெருமானங்கள் அடங்கியதாகவும் அதனை தயாரித்தல் ஒரு முக்கியமானதாக கொள்ள வேண்டியுள்ளது. எனவே நாங்கள் வர்த்தக ரீதியிலே கூட்டெருவினை தயாரிக்கும் போது அதில் உள்ள கார்பன் அடக்கம் குறைந்தது 20% நைட்ரசன் அளவு 1% பொட்டாசியத்தின் அளவு 0.5% காணப்படுதல் வேண்டும். இருப்பினும் நாங்கள் இவ்வாறாக போசனை பெருமானம் கூட்டப்பட்ட கூட்டெருவினை தயாரிப்பதற்கு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அதாவது நைட்ரசன் பெருமானத்தை அதிகரிக்க வேண்டுமாயின் நைட்ரசன் அளவு அடங்கியுள்ள தாவர மீதிகளை பயன்படுத்துவோமாக இருந்தால் நைட்ரசன் அளவை கூட்டக்கொள்ளக்கூடதாக இருக்கும். அதாவது தாவரங்களில் காட்டு சூரியகாந்தி, சணல், கிளிசரிடியா போன்றவற்றில் நைட்ரசனின் அளவு மிக உயர்வாக காணப்படுகிறது. எனவே இவற்றை நாங்கள் பயன்படுத்தும் போது நாங்கள் விளைவாக கிடைக்கும் கூட்டெருவில் நைட்ரசன் அளவை நாங்கள் கூடிய அளவில் வைத்துக்கொள்ள முடியும். அதே நேரம் வாழைத்தண்டு, எருக்களை போன்றவற்றை பயன்படுத்தும் போது பொட்டாசியனுடைய அளவை நாங்கள் உரிய அளவில் பேணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பொஸ்பரஸின் அளவை உரிய அளவில் பேண வேண்டுமாய் இருப்பின் நாங்கள் கூட்டெரு தயாரிக்கும் போது எப்பாவலர் போஸ்பேட் எனப்படும் ERPயை நாங்கள் உரிய அளவில் பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு நாங்கள் போசனை பெருமானம் கூட்டப்பட்ட கூட்டெருவினை தயாரிப்பதே வர்த்தக ரீதியில் தயாரிக்கும் கூட்டெருவுக்கு பொருத்தமானதாக காணப்படுகிறது. இவ்வாறு நாங்கள் தயாரிக்கப்படும் கூட்டெருவானது கிலோ ஒன்று 30-40 ரூபாவாக கொள்வனவு செய்யப்பட்டு வருகிறது விவசாயிகளினால். அவற்றை அவர்கள் பயன்படுத்தும் போது மண்ணினுடைய இழையமைப்பு மற்றும் கட்டமைப்பு என்பன விருத்தி அடையக்கூடியதாக காணப்படுகிறது. அத்துடன் மண்ணில் இழந்த நன்மை திறன் நுண்ணங்கியலும் செயற்பாட்டையும் அதிகரிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இவ்வகையான செயற்பாடுகளினால் நாங்கள் பயிர் வளர்ச்சியை ஓரளவு மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இப்பொழுது விவசாய போதனாசிரியர் புலோலியிலே மாகாண விவசாய திணைக்களத்தின் அனுசரணையுடன் கூட்டெரு உற்பத்தி நிலையம் ஒன்றை நாங்கள் இப்போ பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றோம். கூட்டெரு தயாரிப்பிலே நாங்கள் மூலப்பொருட்களாக தாவர கழிவுகள், விலங்கு கழிவுகள் மற்றும் பயிர் மீதிகள் என்பவற்றை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாங்கள் தாவர கழிவுகளை பயன்படுத்தும் போது அதை துகள்களாக்கி பயன்படுத்தும் போது விரைவாக கூட்டெருவினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அச்செயல்பாடு இதில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் தாவர கழிவுகளை துகள்களாக இல்லாமல் நேரடியாக பயன்படுத்தும் போது முக்கிய கூட்டெருவினை 3 மாத கால அளவிலேயே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் நாங்கள் இந்த மல்டிசோப்பர் எனப்படும் துகளாக்கும் இயந்திரத்தின் மூலம் இந்த தாவர பாகங்களை துகள்களாக்கும் போது கூட்டெருவினை 6 வாரங்களில் தயார் நிலைக்கு, அதாவது பயிருக்கு பயன்படுத்தக்கூடியதாக உற்பத்தி செய்யப்பட முடியும். உலர்வான தாவர மீதிகள், பச்சை தாவர மீதிகள், அத்துடன் விலங்கு கழிவுகள் ஒன்றுக்கு, அதாவது 1000 கிலோ விலங்கு கழிவுக்கு 350 கிலோகிராம் பச்சை தாவர கழிவுகளும் 150 கிலோகிராம் உலர்ந்த தாவர கழிவுகளும் பயன்படுத்தி இந்த 6 வாரத்திலே பெறக்கூடிய விரைவான கூட்டெருவினை இப்பொழுது தயாரித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முதல் கட்டமாக 6 அங்குல உயரத்திற்கு உலர்வான தாவர பகுதிகளை இப்பொழுது இட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
நாங்கள் கூட்டுறவு மேடையை தயாரிக்கும் பொழுது அது ஒரு பரிமாணம் உள்ளதாக அமைய வேண்டும். அதாவது எமது பராமரிப்புக்கு இலகுவானதாக இருத்தல் வேண்டும். அதை கவனத்தில் கொண்டு 4 அடி அகலமுள்ளதாகவும் எமது தேவைக்கேற்றவாறு நீளத்தினை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். உயரத்தினை 5 அடி வரை நாங்கள் கிடைக்கக்கூடிய உள்ளீடுகளை பயன்படுத்தி 5 அடி உயரம் வரை அதை போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அத்துடன் இந்த தாவர கழிவுகளை 6 அங்குல உயரத்துக்கு, அதாவது உலர்ந்த தாவர கழிவுகளை 6 அங்குல உயரத்திற்கும், அதற்கு மேலாக விலங்கு கழிவுகளை 3 அங்குல உயரத்திற்கும், அதற்கு மேலாக பச்சை தாவர மீதிகளை 6 அங்குல உயரத்துக்கும் இவ்வாறு மாறி மாறி இடப்படுதல் வேண்டும். அடுத்ததாக விலங்கு கழிவுகளை இட்ட பின்னர் எமது கூட்டெருவில் பொஸ்பேட்டின் அளவை அதிகரிப்பதற்காக எப்பாவல ரொக் பொஸ்பேட் எனப்படும் கனிய மணல் ஒன்று இதற்கு மேலே இடுதல் பொருத்தமானதாக காணப்படும். இந்த ERPயை நேரடியாக நாங்கள் தாவரங்களுக்கு பயன்படுத்தும் போது அவை தாவரத்தினால் அகத்துறிஞ்சப்படுவதற்கு கூடிய காலம் எடுப்பதனால் கூட்டெருவாக்கி அதை பயன்படுத்தும் போது தாவரங்களால் அகத்துறிஞ்சப்பட்ட நிலைக்கு மாற்றப்படக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறாக தாவரத்தின் பகுதிகளை மாறி மாறி விட்டு எமது அதாவது எங்களிடம் உள்ள உள்ளீடுகளின் கொண்டு ஆக குறைந்தது 5 அடி உயரம் வரை இவ்வாறு படைகளை மாறி மாறி இட்டு இறுதியாக இவற்றின் வெப்பநிலையை அதிகரிப்பதற்காக கருப்பு பொலித்தீனால் மூடி இந்த குவியலை நிறைவு செய்வோம். அடுத்ததாக இவற்றை புரட்டுவதற்கு 2 வாரங்கள் செல்லும். அதுவரையில் இவற்றின் ஈரப்பதனை கவனத்தில் கொண்டு ஈரப்பதன் குறைவாகும் போது மேலதிக நீரை சேர்க்க வேண்டும். வெப்பநிலை அதிகரிக்க செய்வதற்கு நீர் சேர்ப்பது இங்கு முக்கியமானதாக காணப்படுகிறது. ஏன் வெப்பநிலையை அதிகரிக்க செய்ய வேண்டுமென்றால், அதாவது நாம் சேர்க்கும் உள்ளீடுகளில் உள்ள களை விதைகள் அற்றுப்போவதற்காகவும், அதாவது களை விதைகள் அழிவதற்காகவும், அத்துடன் தீமை செய்யும் நுண்ணங்கிகளின் செயற்பாட்டினை இல்லாமல் செய்வதற்காகவும் நாங்கள் கூட்டெரு தயாரிப்பில் அந்த வெப்பநிலையை உரிய அளவுக்கு மேல் கொண்டு செல்வது இன்றியமையதாக காணப்படுகிறது. இதன் பின்னர் 2 வாரங்களின் பின் கூட்டெரு குவியலை புரட்டுதல் வேண்டும். புரட்டிய பின் திரும்ப பொலித்தீனால் மூடி உரிய ஈரப்பதன் உள்ள நிலையில் திரும்பவும் 2 வாரங்கள் அதாவது கூட்டெருவாக்கத்துக்கு விட வேண்டும். அதன் பின் 2 வாரங்களில் நாங்கள் புரட்டும் போது தாவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையில் இக்கூட்டெருவானது, அதாவது நுண்ணங்கி செயற்பாட்டினால் விதிகை அடைந்து தாவரத்தினால் அகத்துறிஞ்சக்கூடிய நிலைக்கு மாற்றப்பட்டு காணப்படும். இந்நிலையின் பின்னர் நாங்கள் தாவரத்துக்கு இவற்றை நேரடியாக பாவிக்கக்கூடியதாக இருக்கும். இறுதியாக நாங்கள் தயாரிக்கப்பட்ட கூட்டெருவினை வர்த்தக ரீதியில் விற்பனை செய்வதற்காக அதை தர நிர்ணயங்களுக்கு அமைவாக அரித்து அதனை உரிய முறையில் பொதி செய்து விற்பனைக்கு அனுப்புதல் வேண்டும். இல்லாவிட்டால் அவற்றை நேரடியாக தாவரத்துக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த இயந்திரத்தை பொறுத்தவரையில், அதாவது நன்கு உக்கிய கூட்டறிவினை மணத்தியாலத்துக்கு 2 மெட்ரிக் டன் அளவில் அரித்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு அரித்து பெறப்பட்ட கூட்டறிவினை நாம் பொதி செய்ய உகந்த நிலையில் காணப்படும். மண் பழுதாயிட்டுன்றது எங்களுக்கு தெரியுது விவசாயிகளுக்கு. ஏனென்று கேட்டானால் இந்த இதுக்கு முதல் செய்த உரப்பாவனைகளால் மண் நல்லா பழுதாக போயிட்டுது. இப்போ மனுஷனுக்கு கூட நாங்கள் இந்த குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி தான் இந்த பயிர்களை செய்து எடுத்தது இவ்வளோ காலம் பசலை போடாமல்.
ஆனபடியால் இந்த சேதன பசலை போட்டு செய்கிறதால ஒரு வருஷம் 2 வருஷம் சில நேரம் எங்களுக்கு வருமானம் குறைவாக இருக்கலாமே தவிர அதுக்கு பிறகு நிச்சயமாக அது நல்லதாகவும் திறமையாகவும் வரும். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குது, எல்லோருக்கும் இருக்கவும் வேணும். அது நாங்கள் இந்த கெமிக்கலை சாப்பிட்டு இன்றைக்கு முழு பேரும் வருத்தத்துக்கு ஆஸ்பத்திரிக்கலான் இருக்கிறோம். இதை விட்டுட்டு இந்த இதில் வந்தானால் இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகுனாலும் இந்த ஆஸ்பத்திரிக்கு போகிற வேலை உறைஞ்சிடும். அதாவது இது செய்கிற பெரிய வேலை இல்லை. நாங்கள் குப்பையை கீழே போடுறோம், பிறகு குலையை போடுறோம், பிறகு எருவை போடுறோம், போட்டு அதை தண்ணி அடித்து திரும்ப அதை ஒரு 15 நாளைக்கு பிறகு வெட்டி திரும்ப சேர்த்து தண்ணி அடித்து 30 நாளைக்கு பிறகு அதை நாங்கள் திருப்பி எடுத்து அரித்து செய்கிறோம். அரிக்காமலே போட்டு செய்யலாம். அது நான் என்னது 15 வயதிலிருந்தே இதை செய்து கொண்டு வந்தேன். இடையில தான் இது வந்தது. அதுக்கு பிறகு நான் இப்போ ஒரு 2 வருஷமாக இதை முயற்சி செய்து கொண்டு வர்றேன். ஆனால் அதில் எனக்கு சரியாகத்தான் இருக்குது, நல்ல மாதிரியாக தான் எனக்கு இருக்குது. ஆனால் இதை நான் மற்றவர்களுக்கு சொல்ல நீர் உரத்தையும் போட்டுட்டு சொல்லுவீரன்னு சொல்லினோம். ஆனால் உண்மை அதல்ல, நான் உண்மையை தான் சொல்கிறேன், அதுதான் நடக்குது உண்மையில். ஆனால் எனக்கு விவசாய திணைக்களத்தால் இப்போ போன வருஷம் தொடக்கம் தான் இதை செய்ய வேணுமன்றதை ஊக்குவிச்சு இதான் நினையும். அதை கொண்டு நான் கூடுதலாக அவைன்ற சொல்லையும் கேட்டு அதை செய்து கொண்டு வர்றேன். இந்த முறை நெல்லுக்கு போட்டிருக்கிறேன். அந்த நெல் திறமை தான் விளைஞ்சிருக்காங்க. அதே போல் வெங்காயம் போட்டிருக்கிறேன். மற்ற முருங்கை இன்னும் அதுக்கு இன்னும் போட்டிருக்கிறேன். பசலை இன்னும் போட இல்லை. அது இன்னும் சரியாக பயிரிட தொடங்க இல்லை. இனித்தான் அது தொடங்க போகிறோம். அப்போ அதுன்ற வளர்ச்சி அநேகமாக ஆடி ஆவணையில் தெரியும். அசோலா எனப்படுவது தண்ணீரில் மிதக்கக்கூடிய அனபீனா குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பென்ன வகை தாவரமாகும். இது மிகச் சிறிய இலைகளையும் மிக துல்லியமான வேர்களையும் கொண்டது. இலைகள் தண்ணீருக்கு மேலாக மிதந்து காணப்படும். அதே நேரம் இதன் தண்டுகளும் வேர்களும் தண்ணிக்கு கீழே காணப்படும். அசோலா செய்வது என்பது மிக இலகுவான ஒரு செயல்முறை. அதே நேரம் இதனால் கிடைக்கப்பெறுகின்ற பயன்பாடுகள் என்பது மிகப்பெரியது. விவசாய நிலங்களில் பயன்படுத்தலாம். அதே போல் மாடு, கோழி, ஆடு, மீன், முயல் போன்ற கால்நடை விலங்குகளுக்கும் உணவாக பயன்படுத்தலாம். இதன் செய்முறையை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பொலித்தீன் சீட் அல்லது தொட்டி மாதிரி ஒரு அமைப்பே போதுமானதாக இருக்கும். உதாரணமாக 12 அடி நீளமும் 4 அடி அகலமும் உள்ள தொட்டியொன்று அல்லது பொலித்தீன் ஷீட் ஒன்று எடுக்கிறோமே ஆனால் அதற்குள் 1 அடி ஆழத்தில் நீர் நிரப்ப வேண்டும். அதற்கு முன்னம் அடியில் செம்மண் அல்லது வண்டல் மண் அல்லது களிமண் சிறந்தது. இதை 5 to 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு ஒரு படை போல பயன்படுத்த வேண்டும். அதற்கு மேல் 1 அடி உயரத்தில் தண்ணீர் விடுதல் வேண்டும். இதற்குள் மிக முக்கியமாக அசோலா வளர்ப்புக்கு அதற்கு ஊட்டம் அளிக்கக்கூடியதாக மாட்டுச்சாணம் கரைத்து ஊற்றுதல் அவசியமானதாகும். மாட்டுச்சாணம் என்பது இப்போ நாங்கள் முதல் நாள் மாட்டுச்சாணத்தை எடுத்து நல்லா கரைச்சி கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைத்து அடுத்த நாள் தொட்டிக்குள் ஊற்றினோமா இருந்தால் அது அசோலாவுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஊட்டத்திலேயே அசோலா அதிவேகமாக வளரக்கூடியது. 12 அடி நீளம் ஒரு 4 அடி அகலமுள்ள தொட்டிக்கு ஒரு 500 கிராமிலிருந்து 750 கிராம் அசோலா போதுமானதாக இருக்கும். நீங்கள் 500 கிராமிலிருந்து 750 கிராம் அசோலா போடுவீர்களாக இருந்தால் ஒரு 10 to 14 நாட்களுக்குள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 to 1.5 கிலோ படி எடுக்கக்கூடியதாக இருக்கும். தற்கால அரசாங்க கொள்கைக்கு இணைவாக சேதன உற்பத்தியை ஊக்குவிக்கும் முகமாக அசோலாவின் உற்பத்தியையும் ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் விவசாய திணைக்களத்தினால் நாங்கள் அசோலா தொட்டிகளுடன் அசோலா உற்பத்தி செய்வதற்குரிய பொலித்தீன்களையும் வழங்கி வருகின்றோம். அசோலா தொட்டிகளை அரைமானிய விலைக்கு, அதாவது 6,390 ரூபாய்க்கு
பல்வேறுபட்ட விவசாயிகளுக்கு வழங்கி வருகின்றோம். அதே நேரம் பொலித்தீன்களை இலவசமாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இது மிக முக்கியமாக அசோலாவின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் எமது விவசாய திணைக்களத்தினால் வழங்கப்பட்டு வருகிறது. அசோலா உற்பத்தியை ஊக்குவிக்கும் முகமாக அசோலா உற்பத்திக்குரிய விதைகளை உள்ளூர் விவசாயிகளிடமிருந்தும் எமது விவசாய திணைக்களத்திடமிருந்தும் பெற்றுக் கொடுத்து அதற்குரிய உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். எசோலா அப்படின்ற இந்த பண்ணம் தாவரம் பற்றியதான தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் தந்து கொண்டிருக்கிறோம். இந்த தாவரமானது விவசாயத்திற்கு பொதுவாக பல்வேறு வழிகளிலே உதவி புரிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தாவரமானது இப்பொழுது அதிகமாக விவசாயம் செய்யக்கூடியவர்கள், கால்நடை வளர்க்கக்கூடியவர்கள் அதிகமாக வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பண்ணம் தாவரமாக இருக்கிறது. இலகுவாக உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் இந்த தாவரத்தை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு அதிகப்படியான இடங்களோ அதிகப்படியான நேரமோ காலமோ நீங்கள் செலவழிக்க தேவையில்லை. குறிப்பாக உங்களுடைய வீட்டு பகுதியில் இருக்கக்கூடிய சிறு இடங்களில் ஒரு தொட்டியை அமைத்து இந்த தாவரத்தை நீங்கள் வளர விட்டீர்களானால் குறிப்பாக 7 நாட்களிலே இதிலிருந்து நீங்கள் உச்சக்கட்ட பயன்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 7 நாட்களை தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதிலிருந்து பயனை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக ஆடு வளர்க்கக்கூடியவர்கள், மாடு வளர்க்கக்கூடியவர்கள், கோழி வளர்க்கக்கூடியவர்கள் அதனுடைய தீவனத்தோடு இந்த தாவரத்தை கலந்து கொடுக்கும் பொழுது அதற்குடைய பயன்கள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த தாவரத்தை வளர்ப்பதற்காக இந்த வடக்கு மாகாணத்தில் உள்ள விவசாய திணைக்களம் பல்வேறு உதவிகளை, நலத்திட்டங்களை சலுகை அடிப்படையில் வழங்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்த சலுகைகளை பெற்றுக்கொண்டு இங்கே உள்ள விவசாயிகள் அதிகமான முறையில் இந்த தாவரத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த தாவரம் இப்பொழுது முற்றுமுழுதாக பூரணமாக ஒரு சிறிய தொட்டியிலே வளர்க்கப்பட்டிருக்கிறது. இதனை வளர்க்கும் முறையும் இலகுவாக இருக்கிறது. அதே நேரத்தில் இதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் முறையும் இலகுவாக இதை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த தாவரங்களை ஒரு சில தாவரங்களை இடும் பொழுது இது ஒரு வாரத்திலே இந்த தொட்டி முழுவதுமாக பரம்பி இதனுடைய முழு பயனையும் தரக்கூடிய ஒரு மிக சிறந்த தாவரமாக இருக்கிறது. எனவே இந்த தாவரத்தை அதிகமாக பயன்படுத்தி விவசாயிகள் மாத்திரமல்ல, கால்நடையை வளர்க்கக்கூடிய எங்களுடைய விவசாயிகளும் உச்ச பயனை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமான இன்னும் ஏராளமான விடயங்களை தொடர்ந்தும் நீங்கள் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அசோலாவானது செல்வினீசியே குடும்பத்தைச் சேர்ந்த ஓர் பென்னத் தாவரம் ஆகும். அசோலா தாவரத்தில் ஒன்றிய வாளியாக இருக்கின்ற நீலப்பச்சை அல்காவான அனபீனா நைதரசனை பதிக்கின்றது. அசோலா தாவரமானது பல்வேறு பயன்பாடுகளை கொண்டுள்ளது. விவசாயத்தை பொறுத்த மட்டிலே தாவரங்களுக்கு பசளையாகவும் அதை தவிர கால்நடை உணவாகவும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அசோலா தாவரம் ஆரம்பத்திலே நெல் வயல்களிலே உயிர் பசளையாக பயன்படுத்தப்பட்டது. அசோலா தாவரத்தை நெல் வயல்களிலே நாங்கள் இடும்போது ஒரு கட்டத்தில் அது நெல் வயலை பரவி வளர்கின்றது. நெல்லுடன் போட்டி போடாமல் நெல்லுக்கு நைதரசனை பதிப்பதுடன் நெல் வயலில் வரக்கூடிய களைகளையும் கட்டுப்படுத்தி சிறப்பான களை கட்டுப்பாட்டையும் வழங்குகின்றது. இதை தவிர தற்போது அசோலாவின் பயன்பாடானது சேதன பசலை தயாரிப்பில் என்ரிச்ட் கொம்போஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற போசா கூட்டப்பட்ட சேதன கூட்டு பசலையை தயாரிப்பதில் அசோலா பங்களிக்கிறது. அசோலா தாவரத்தை நாங்கள் சேதன பசலை குவியலில் அசோலாவையும் இடும் பொழுது சேதன பசலை நைதரசன் ஊட்டப்பட்டதாகவும் காணப்படும். அசோலாவை பயிர் செய்யும் பொழுது நீர், மண் என்பவற்றுடன் பச்சை மாட்டுச்சாணமும் கலந்து விசிறுவதால் நாம் கால்நடைக்குரிய உணவாக அசோலாவை வழங்கும் பொழுது அவற்றை அறுவடை செய்த பின்பு நீரினால் நன்கு கழுவிய பின்பே வழங்க வேண்டும். கோழி, ஆடு, மாடு போன்றவற்றிற்கு தீவனமாக நாம் அசோலாவினை வழங்க முடியும். அதாவது நாம் வழங்குகின்ற தீவனத்துடன் 1:1 என்ற விகிதத்தில் கலந்து அசோலாவானது மாடு, ஆடு, கோழிக்கு தீவனமாக வழங்கப்படுகின்றது. அசோலாவை மாட்டு தீவனமாக பயன்படுத்துவதனால் மாடுகளிலே பால் உற்பத்தி 10-12% அதிகரிப்பதாக கூறப்படுகின்றது. இதை தவிர மாடுகளின் பாலின் தரமானது மேம்படுகின்றது.
அத்துடன் கோழிகள் ஆரம்பத்திலே முட்டையிடத் தொடங்குகின்ற காலம் 6 மாதம் என்றால் 4.5 தொடக்கம் 5 மாதங்களில் முட்டையிட ஆரம்பிக்கும். அசோலா தீவனமானது நிறைந்த போசாக்கு உடையது என்பதனால் மாடு, ஆடு, கோழி என்பவற்றினுடைய அவற்றில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பால், முட்டை என்பவற்றின் தரமும் அதன் அளவும் அதிகரிப்பதாக அறியப்பட்டுள்ளது. எனவே நாம் அசோலாவினை வளர்த்து மாடு, ஆடு, கோழி என்பவற்றிற்கு தீவனமாக வழங்க முடியும். எனவே நாம் எமது கூட்டுப்பசலை தயாரிப்பில் அசோலாவை சேர்த்து கொள்வதனால் போசா கூட்டப்பட்ட கூட்டுப்பசலையை உற்பத்தி செய்ய கொள்ள முடியும். இன்றைய மலர்பூமி நிகழ்ச்சியினூடாக விவசாயத்திற்கு தேவையான பல்வேறு முக்கியமான 2 விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். ஒன்று, இயற்கை சேதன பசலையை பொறுத்தவரையில் இப்பொழுது அதிகமாக இந்த வடக்கு மாகாண விவசாயிகள் மாத்திரமல்ல, இலங்கையில் உள்ள அநேகமான விவசாயிகள் பாவித்து கொண்டிருக்கும் ஒரு பசலையாக இந்த இயற்கை சேதன பசலை இருக்கிறது. அது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அது எவ்வாறு மக்களுக்கு நன்மை பயக்கிறது, விவசாயத்திற்கு எவ்வாறு அது முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பது பற்றிய பல்வேறு தகவல்களை பார்த்திருந்தோம். அதே போல அசோலா என்று சொல்லக்கூடிய அந்த தாவரம் இந்த விவசாயத்திற்கு எவ்வாறு துணை புரிகிறது, அங்கே வளர்க்கப்படுகின்ற கால்நடைகளுக்கு எவ்வாறு நன்மை பயக்கிறது போன்ற பல்வேறு முக்கியமான தகவல்களை இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு வழங்கியிருந்தோம். எனவே அடுத்த வாரமும் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு மலர்பூமி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.